குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சனிக்கிழமை. பெருமாள் கோவிந்த நாள், கோவிந்தனுக்கு உரிய நாள், திருவேங்கடமுடையானுக்கு உரிய நாள். ஆனாலும் இன்று மாத சிவராத்திரி. இன்று 26/4/2025 ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை, விசுவாவசுவருடன் சித்திரை மாதம் 13ஆம் நாள், திரையோதசி திதி காலை 6 வரைக்கும். அதற்கு பிறகு சதுர்தசி திதி, ரேவதி நட்சத்திரம், தியாஜிதம், சித்த யோகம், மாத சிவராத்திரி. மதுரை ஸ்ரீ வீரராக பெருமாள் புறப்பாடு, வீரபாண்டி கௌமாரியம்மன் பவனி, திருநள்ளாற்றி சனி பகவானுக்கு அபிஷேக ஆராதனை இன்று நடக்கும். இன்றைய கிரக நிலவரம்: சூரிய உதயம் 6:59. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, மிதுனம், கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது வந்துட்டாரு. 24ஆம் தேதியே ராகு கேது பெயர்ச்சி. வாக்கியப்படி சிம்மத்துக்கு கேது வந்துட்டாரு. கும்பத்தில் சனி ராகு, தொழில்காரகனோட ராகு இருக்கும் பொழுது அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். கொடுக்கறத அவ்வளோ பிரம்மாண்டமாக கொடுப்பாரு. சுக்கிரன் புதன் மீனத்தில். காலத்தை பயன்படுத்தி கொள்பவனுக்கே காலமும் உதவி செய்யும். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:30 to 8:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் 10:30 to 11:30, மாலை 9:30 to 10:30. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், கரணம் 12 to 1:30, ராகு காலம் 9 to 10:30, குளியன் 6 to 7:30, யமகண்டம் 1:30 to 3. சந்திராஷ்டமம், உத்திர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைய ராசி பலன்: மேசம் வரவு, ரிஷபம் கவலை, ஜாக்கிரதையா இருங்க. மிதுனம் பயம், நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க. கடகம் நட்பு, சிம்மம் களிப்பு, கன்னி தாமதம், துலாம் ககிம் என்ன இருங்க, இதை முடிச்சுட்டாக்கா நம்ம இன்னைக்கு பார்க்கவே வேண்டியதில்லை. துலாம் சுகம், மகிழ்ச்சி, அதாவது விருச்சிக மகிழ்ச்சி, தனுசு சிக்கல், ஜாக்கிரதையா இருங்க. மகரம் லாபம், கும்பம் நன்மை, மீனம் சோதனை, ஜாக்கிரதையா இருங்கள். அதனால இப்படி நாளை ஞாயிற்றுக்கிழமை வந்து அமாவாசைனாவே நமக்கு முன்னோர்கள் வழிபாடு. சரி, அதிர்ஷ்டம் கூரையை பீத்து கொண்டு கொடுக்குமா, அதெல்லாம் அந்த காலம், இந்த காலம் இல்லை, தெரியல என்னன்ட்டு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து முன்னோர் வழிபாடு. நாளைக்கு உலோ சண்டே, சர்வ அமாவாசை. நாளைக்கு முன்னோர்கள் வழிபாடு. நினைத்து முதல் சித்திரை மாதத்தில் வரும், இந்த வருடத்தில் சித்திரை மாதத்தில் வரும். வாக்கியப்படி நேற்றே ராகு கேது பயிற்சி வந்துருச்சு. ஆனால் திருக்கணிதப்படி என்றைக்கு ராகு கேது பயிற்சி என்பதை பார்க்கலாம். திருக்கணிதப்படி ராகு கேது பயிற்சி வைகாசி மாதம் 4ஆம் தேதி 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு தான். ஆனால் வாக்கியப்படி வந்து ராகு கேது பயிற்சி வந்து இப்போ நடந்துருச்சு. 24/26 சனிக்கிழமை. ஒவ்வொரு பஞ்சாங்கத்தில் ஒரு பஞ்சாங்கத்தினோட அடிப்படையில் தான் இதாக இருக்கும். செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானை வேங்கடவான் நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து பவளவாய் காண்பேனும். எல்லாத்தோட நமது பாரத திருநாட்டில் நாம் நடந்து கொண்டிருக்கின்ற நமது பாரத திருநாட்டிற்கே ஒரு இது. வீடு பூந்து நாம் பாட்டுக்கு வீட்டில் செவனேன்னு இருந்தாலும் வீடு பூந்து வந்து அடிப்பாங்கிறது இந்த காலத்தினோட ஒரு இதாக போயிடுச்சு. அதனால் நேற்று வந்து
இன்று மாத சிவராத்திரி. மாத சிவராத்திரி சிவபெருமானை நினைத்து விரதம் இருக்கிறது. மாத சிவராத்திரி, சிவஸ்நானம், பெரிய பெருமாள், ஸ்ரீரங்கம் சித்திரை தேர். இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் சித்திரை தேர், அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கு. நாளைக்கு சர்வ அமாவாசை பிண்டபித்ரு. அதனால் இது நமது பாரத திருநாட்டின் சோகம் இன்றும் மறையவில்லை. அதே நினைவில் தான் இருக்காங்க. எல்லையிலே போராடி கொண்டிருக்கும் நமது அன்பு சகோதரர்கள், முப்படை வீரர்கள். அவர்களுக்கெல்லாம் அவர்களையும் நாம் இப்பொழுதும் நினைவு கூறுவோம். நமது உண்மையான நமது நாட்டிற்காக பாடுபட்டு கொண்டிருக்கும். இன்னும் அந்த பதட்டம் தீரவில்லை. என்னன்னு சொல்கிறது, மனசில் அப்படியே ஆறாத கவலையாகவும் ரணமாகவும் தான் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மாத சிவராத்திரி. அதனால் நம்மில் பலர் தினசரியோ அல்லது வெவ்வேறு நாட்களிலோ கோவிலுக்கு செல்கின்றோம். அப்படி செல்கின்ற பொழுது ஆலயத்தை சுற்றி வருகிறோம். எவ்வளவு சுற்றினால் என்ன பலன் தெரியுமா? மன தூய்மையுடனும் ஒரே எண்ணத்துடனும் தெய்வத்தை நோக்கி நாம் பிரதட்சணையாக சுற்றி வருகின்ற பொழுது நந்தி பலிபீடத்தை சுற்றியே வர வேண்டும். அதனால் தெய்வத்தினோட துணை கொண்டு அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே நாம் சுற்றி வருவது மிக மிக நல்லது. அபிஷேக பலன்கள்: மாம்பழம் வெற்றி, பஞ்சாமிர்தம் செல்வம் குமி, இளநீர் நல்ல பதவி, விபூதி நன்மை பயக்கும், சந்தனம் மேலான பதவி, பன்னீர் சந்தோஷம், பால் ஆயில் விருத்தி, நெய் எண்ணெய் விஷஜுர நிவர்த்தி, எலுமிச்சப்பழம் யமபயம் நிவர்த்தி, வாழைப்பழம் பயிர் விருத்தி, தயிர் புத்திரஸ்தானம் புத்திரவிருத்தி, தேன் நல்ல சரீரம், வெல்லம் துக்க நிவர்த்தி, சர்க்கரை சத்ரு ஜெயம், சாதம் சகல சௌபாகியம், ஜலம் சாந்தி உண்டாகும். அதனால் முடிகின்ற பொழுது நாம் ஏதாவது ஒரு குடம் தண்ணீர் ஊற்றி எடுத்து கொடுத்தால் கூட போதுமானது. நடராஜர் 10, கருட 10. இன்னைக்கு கஜேந்திர மோக்ஷ இது இருக்கு. அதனால் நம்ம மிகுந்த சோகத்தில் தான் இருக்கோம். என்ன நடக்கும்? நமது பாரத திருநாடு ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த். நமது பாரத தாய் திருநாட்டை நாம் மிகுந்த சோகத்தில் இருக்கிற இந்த கடினமான நேரத்தில் நாம் அமைதி காத்து நமது பாரத திருநாட்டை நாம் காப்போம். பெரிய அரசியல் தலைவர்கள், நமது பாரத பிரதமர், அனைத்து கட்சியும் கூட்டம் கூடி நமது மிகுந்த வேதனையில் இருக்கின்றாங்க. பகல்காம் இதில் ஒரு தீவிரவாத தாக்குதல். அதனால் நடராஜர் சுவாமி தாயார் இயக்கத்தின் சார்பாக நாம் அதே சிந்தனையில் தான் இருக்கின்றோம். நமது நாட்டின் சோகத்திலும் துக்கத்திலும் நாம் பங்கெடுத்து கொண்டு நாம் மிகுந்த வேதனையில் தான் நாம் இருக்கின்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. காய்ச்சலாக தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சளி, உடம்பெல்லாம் ரொம்ப இழைச்சி போச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது? ஒவ்வொருவருமே நாம் வேதனையை அனுபவித்து கொண்டு இருக்கின்ற ஒரு நேரம்தான். நம்ம இதே தான் கதை, இதுதான். நம்ம வீட்லேயே இருந்தனாலும் வீடு பூண்டுக்கு உள்ளே அடிச்சுட்டு போவாங்க. இதுதான் உலகம். நம்ம நாடாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, இதுதான்
இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு கதை. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.